ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SSD டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் TTD கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு இப்போது இந்த 3 SSD கவுண்டர்ஸில் நாளை அதிகாலை 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாளை அதிகாலை 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இன்னும் 1500 டோக்கன்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த 1500 டோக்கன்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த 3 SSD கவுண்டர்ஸும் உடனடியாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,158. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,801. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.51 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 5 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரமானது 10 மணி நேரமானதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் SSD டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 7 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் வரக்கூடிய பிப்ரவரி 29ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்க இருக்குது. இதற்குரிய அங்குரார்ப்பண பூஜை பிப்ரவரி 28ஆம் தேதி மாலை கோவிலில் நடக்கும். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் தினமுமே ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் காலையில் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வாகன சேவை இருக்கும். அதே போல் ஈவினிங் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வாகன சேவை தரிசனம் இருக்கும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அதிகாலை 4 மணி தொடங்கி நைட் 10 மணி வரைக்கும் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. நைட் 10 மணிக்குள்ளே அலிப்பிரி நடைபாதைக்குள்ளே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நடந்து போகலாம். அலிப்பிரி நடைபாதை நைட் 10 மணிக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் நைட் 9:45 மணிக்குள்ளே இந்த அலிப்பிரி நடைபாதைக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா அதற்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நம்ம நடந்து போகலாம். 10 மணிக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நைட் 10 மணியிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை 4 மணி வரைக்கும் என்ட்ரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதில் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களோட நடந்து போகிறதுக்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா என்ட்ரி டைம் அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அலிப்பிரி நடைபாதை என்ட்ரன்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அதிகாலை 6 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 5:30 மணிக்கு ஷார்ப்பாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5:30 மணிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நடந்து போகலாம். இதுலேயுமே 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களோட நடந்து போகிறதுக்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.